ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரவும் தூங்கும்போது படுக்கை அறையில் வைக்கக்கூடாத சில பொருட்கள். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம இரவு தூங்கும்போது நம்ம பக்கத்தில் பல பொருட்களை வச்சுக்கிறோம். அப்படி நம்ம வைத்து கொண்டு தூங்கும் பொருட்களில் சில பொருட்கள் எதிர்மறையான ஆற்றல்களை கொடுக்கக்கூடியது. அதனை நாம் அருகில் வச்சு தூங்குவதால் நம்ம வீட்டில் பல பிரச்சனைகளும் சண்டைகளும் வரக்கூடும். அதனால் எந்தெந்த பொருட்களை நாம் படுக்கை அறையில் வைப்பது, எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த பதிவில் நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இரவு தூங்கும்போது எந்த மாதிரியான பொருட்களை அருகில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம் தூங்கும் படுக்கை அறையில் எப்பொழுதும் சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தமாக இல்லை அப்படின்னா நேர்மறையான ஆற்றல் வரவே வராது. நம்மளை சுற்றி எதிர்மறையான ஆற்றல் மட்டும்தான் இருக்கும். நாம் தூங்கும் படுக்கை அறையில் படுக்கைக்கு அடியில் துடைப்பான் வைக்கக்கூடாது. நாம் பொதுவாக நம்மளுடைய படுக்கை அறையில் மிகப்பெரிய கண்ணாடி வைத்திருப்போம். ஆனால் நாம் இரவு தூங்கும்போது அந்த கண்ணாடி எதிர்மறையான ஆற்றல்களை கொடுக்கும். அதனால் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடியை திரை போட்டு மறைத்து விடுங்க. அதுக்கப்புறம் தூங்க போங்க. அப்படி நாம் திரை போட்டு தூங்க மறந்து விட்டால் நாம் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும். எனவே கண்ணாடியை திரை போட்டு மறைச்சிட்டு தூங்கலாம். பொதுவாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நாம் பாத்ரூம் பயன்படுத்தி விட்டு கை காலை கழுவி விட்டு வருவோம். அப்படி வரும்போது ஈரக்காலோடு படுக்கையில் படுக்கக்கூடாது. நன்றாக உலர்த்தி விட்டு தான் தூங்கணும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். படுக்கை அறையில் பொதுவாக ஒவ்வொருவரும் அவங்களுக்கு பிடித்தமான புகைப்படங்களை சுவற்றில் மாட்டி வச்சுருப்போம். ஆனால் நாம் படுக்கறையில் எப்பொழுதும் மிருகங்களின் படங்களையோ போர் சம்பந்தமான படங்களையோ வச்சிருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக பறவை, பூக்கள், மயில், இயற்கை சம்பந்தமான படங்கள் அப்படின்னு எதையாச்சும் மனதிற்கு இன்பத்தை தரக்கூடிய புகைப்படங்களை மட்டுமே படுக்கை அறையில் வைக்கணும். எப்பொழுதுமே அனைவரும் இரவு தூங்க போகும்போது அவங்க அருகில் தண்ணீர் பாட்டிலை வச்சுட்டு தூங்குவது வழக்கமாக இருக்கும். ஆனால் நம்ம தண்ணீர் பாட்டில்களை நம்ம அருகில் வச்சு படுக்கக்கூடாது. அது நம்ம தூக்கத்தை தாமதப்படுத்தும். முக்கியமாக பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீரை வச்சு கொண்டு தூங்கக்கூடாது. அதற்கு பதிலாக பித்தளை, காப்பர், வெள்ளி போன்ற பாத்திரங்களில் தண்ணீரை வச்சுட்டு தூங்கலாம். அதுவும் அந்த தண்ணீரை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு தான் தூங்க வேண்டும். முக்கியமாக இரும்பிலால் ஆன பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. மீறி பயன்படுத்தினா மனதளவில் நமக்கு பிரச்சனைகள் வரும். நாம் காலையில் எழுந்த உடனே நம்ம உள்ளங்கையை தான் பார்க்கணும். ஏனென்றால் உள்ளங்கையில் மகாலட்சுமி குடியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அதனால் உள்ளங்கையை பார்ப்பது மகாலட்சுமி பார்க்கறதுக்கு சமம். இப்பொழுது உங்கள் காலகட்டத்தில் அனைவருமே அவங்கள அருகில் செல்ஃபோனை வச்சுட்டு தான் தூங்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி செல்ஃபோன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச் போன்ற பொருட்களை எல்லாம் அருகில் வச்சு தூங்குறது நம்ம மனதையும் உடலையும் பாதிக்கும். அதிலிருந்து வரக்கூடிய சில கதிர்வீச்சுகள் நம்ம உடலுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் ஒருபோதும் இந்த பொருட்களை எல்லாம் அருகில் வச்சு தூங்கக்கூடாது. இப்பொழுது சொல்லப்பட்ட அனைத்து பொருட்களையும் நாம் படுக்கை அறையில் இருந்து நீக்கிவிட்டு தூங்கினா நமக்கு தூக்கமும் நிம்மதியாக வரும். மேலும் வீட்டில் எந்த பிரச்சனைகளும் சண்டைகளும் வரவே வராது. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு எளிய தீர்வு தான் இருக்கும். இந்த மாதிரியான எளிய தீர்வுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சிக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. வேறொரு பதிவில் பார்க்கலாம்.